எங்கள் அம்மா கிட்ட வெங்கல சங்கு வச்சுருந்தாங்க எங்கள் அம்மா. அது பண்ணி அதில் தான் ஊற்றி விடுவாங்க அந்த டைஜஷன் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. அந்த வெங்கல சங்கு இருந்தால் கொடுங்க, நாங்கள் ரெடி பண்ணி வச்சிடுறோம். இது எல்லாமே வந்து குக் அண்ட் சர்வ். ஓகே ஓகே. இப்போ நம்ம பொதுவாக வந்து வெங்கலத்தில் சமைச்சா என்ன சொல்லுவோம்னா 1 மணி நேரத்தில் வேற பாத்திரத்தில் மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த சர்டிஃபைடில் வந்து தாராளமா 6 மணி நேரத்துக்கு அதிலே வச்சுக்கலாம். 6 மணி நேரத்துக்கு வச்சுக்கலாம். புளி, தக்காளி, எலும்பச்சம்பழம் எல்லாமே செய்யலாம். ஏன்னா இது நம்ம கிட்ட என்னமா பொருள் வந்து மக்கள் வந்து ஒண்ணு கேக்குறாங்க, தரமா வேணும்னு கேக்குறாங்க. தரமா இருந்தாவே உங்களுக்கு லாங் லைஃபா உழைக்கவும் செய்யும். நம்ம வாங்கி போட்டது வந்து நாளைக்கு நம்மளுக்கு வந்து வேஸ்ட் ஆகல, தரமா இருக்கு, லாங்கா உழைக்குதுன்னு அதே ஒரு ஹாப்பியா இருக்கும், மனசு ஹாப்பியா இருக்கும். இது பாருங்க கல்வம், இப்போ வந்து செம்ம ட்ரெண்டிங்கா இருக்குது இந்த ஐட்டம் தான். ஹாய்ப்பா, இப்போ நம்ம தங்கத்துக்கு வந்து நம்ம சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அதே மாதிரி இந்த வெங்கலத்துக்கும் சர்டிஃபிகேட் இருக்கான். வாங்க என்னன்னு கேட்கலாம். என்னம்மா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கீங்க. ஸோ நிறைய லாஸ்ட் டைம் வந்ததுக்கும் இந்த வரைக்கும் கலரில் வித்தியாசம் இருக்கா? நல்லா ரொம்ப வித்தியாசம் இருக்குப்பா. எவ்வளோ நல்லா அழகா எல்லா டிசைன் அழகா இறக்கிருக்கீங்க, சூப்பரா இருக்கு. நல்லா நிறைய நியூ மாடல் இறக்கிருக்கோம்லம்மா இந்த தடவை. இந்த தடவை வந்து சரி, போன தடவை இந்த மசாஜர் எடுத்துட்டு போனீங்கல்ல, ஆமா ஆமா, யூஸ் பண்றீங்களா கரெக்டா? நல்லா யூஸ் பண்றேன். இதுல வந்து கொஞ்சம் லைட்டா எண்ணெயோ இல்லாட்டா நெய்யோ தடவிட்டு நல்லா மசாஜ் பண்ணா நல்ல ஒரு நம்ம உடம்புக்கு நல்ல ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்குது. நல்ல பயன் இருக்கு. கால் வலி குறைஞ்சிச்சா? குறைஞ்சிருக்கு, நல்லா குறைஞ்சிருக்கு. முட்டி வலி இந்த இதெல்லாம் கொஞ்சம் நல்லா குறைஞ்சிருக்கு. நல்லா நம்மளுக்கு ரத்தோட்டமும் நல்லா கொஞ்சம் பியூரா நல்லா ஃபீல் ஆச்சா? நல்லா கிடைக்குது. சரி ஓகே. இது வந்து நம்ம புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கான்ஸ், அதாவது பியோர் பிரான்ஸில் இருக்கக்கூடிய மசாஜர். இது வந்து லாஸ்ட் டைம் அம்மா வந்திருந்தப்போ நான் கொடுத்து விட்டுருந்தேன், யூஸ் பண்ணுங்கம்மா, அது கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாத அபியங்கான்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது ஆயுர்வேதாவில். ஸோ இதில் வந்து நம்ம டெய்லியும் வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய் தொட்டு நம்ம பாதத்தில் வந்து மசாஜ் பண்ணுறதுக்கு மூலயமா நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய எல்லா நர்வஸ் சிஸ்டத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெகுலேட் பண்ணும். பொதுவாக வந்து இப்போ அந்த வெரிகோசஸ் வெயின்ஸு, அதுக்கப்புறம் அந்த கால் வலி, முட்டு வலி, பாத வலி, கால் வீக்கம், இது எல்லாத்துக்குமே நல்ல சொல்யூஷன்ஸ் இருந்தது. நம்மளுக்கு கால் வலி கூட உங்களுக்கு கால் வீக்கம் கூட கொஞ்சம் வத்தி இருந்தது இல்லையா? பேக் பெயின் கூட நல்லா கொஞ்சம் இதாக இருக்கு, நல்லா கேட்குது. ஸோ இது வண்டர்ஃபுல்லான ஒரு விஷயம். எங்கள் அம்மா வந்து ரெகுலராக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. சரி ஓகே. அடுத்து நான் வந்துமா, நீங்கள் வந்து ஒரிஜினல் வெங்கலம் சர்டிஃபிகேஷன் சொன்னீங்கல்ல, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் வெங்கலம் சர்டிஃபிகேஷன். ஓகே. நம்ம தங்கம் வாங்க போகும்போது சுத்தமாக பார்த்து தானே வாங்குறோம். அதில் கலப்படம் இருந்தால் நம்ம ஒத்துக்குவோமா? இல்லை, ஒத்துக்க மாட்டோம். ஸோ அதே மாதிரி தான் வெங்கலமும் நம்ம சாப்பாடு செய்யும் போது இதில் வந்து 15%லேருந்து 20% வந்து ஈயம் இருக்கணும். அதாவது இதுதான் ஈய செம்புன்னு சொல்கிறோம்ல, இந்த ஈயம் இதெல்லாம் இருக்கணும். அது வந்து இருக்கா இல்லையான்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். என்ன டவுட் இருக்கும்? இதை 15% சேர்த்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாம இப்ப என்ன பண்ணிட்டோம்னா சர்டிபிகேட்டோட கொடுத்துட்டோம். இதுல உள்ளுக்குள்ள எவ்வளோ செம்பு இருக்கு, அதாவது காப்பர் எவ்வளோ இருக்கு, இந்த ஈயம் எவ்வளோ இருக்கு அப்படின்றத வந்து நாங்க சர்டிபிகேட்டோட கொடுத்துடுறோம். இந்த பாத்திரத்தங்களை எல்லாத்தையுமே டெஸ்ட்டுக்கு அனுப்பி அதுக்கு சர்டிபிகேட்டோட கொடுத்துடுறோம். ஸோ அப்போ பியூரிட்டியோட அதை நம்ம வாங்க முடியுது, எந்த ஒரு கலப்படமும் இதில் பண்ண முடியாது. ஓகே 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 ஓகே. இது நல்ல நம்ம இது இந்த வெங்கலத்தில் சாப்பிட்றதுனால நல்ல நம்ம உடம்புக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் நல்ல பலன் கிடைக்கும். கண்டிப்பா. நானியோட ஒரு செட்டு இந்த மாதிரி இருக்குல்ல நம்ம கிட்ட. ஆமாம், நானியோட இது இருக்கு. நானியோட செட்டு இது அதே மாதிரி பண்ணியாச்சு இல்லை இப்போ நம்ம. ஸோ எங்கள் பாட்டி கிட்ட ஒரு செட்டு இருந்தது. அதே மாதிரி எங்கள் அப்பாவோட அம்மா, அதாவது என்னுடைய தாதி, அவங்க கிட்டேயும் இதே மாதிரி ஒரு ஃபுல் செட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நாங்கள் ரீமாடல் பண்ணியிருக்கோம் இதை. ஸோ இது வண்டர்ஃபுல்லான கலெக்ஷன்ஸ் வந்து நம்மக்கிட்ட இப்போது நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு லாஸ்ட் டைமுக்கு இந்த தடவைக்கும்? கலெக்ஷன் இந்த வட்டம் ஜாஸ்தி இருக்கு, நிறைய இருக்கு. இது என்னப்பா இது என்னது? இதேதான்மா, நான் அப்படி உங்களுக்கு இது தாலி செட் காமிச்சேன்ல, அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங், இது எல்லாமே வந்து குக் அண்ட் சர்வ். ஓகே ஓகே. இப்போ நம்ம பொதுவாக வந்து வெங்கலத்தில் சமைச்சா என்ன சொல்லுவோம்னா 1 மணி நேரத்தில் வேற பாத்திரத்தில் மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த சர்டிஃபைடில் வந்து தாராளமா 6 மணி நேரத்துக்கு அதிலே வச்சுக்கலாம். 6 மணி நேரத்துக்கு வச்சுக்கலாம். புளி, தக்காளி, எலும்பச்சம்பழம் எல்லாமே செய்யலாம். ஏன்னா இத வந்து இந்த ஈயம் வந்து அதிகமா இருக்கறனால அசிடிக் ரியாக்ஷன்ஸ் வந்து கம்மி பண்ணிடும். சோ வந்து உங்களுக்கு ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கனால தாராளமா வச்சுக்கலாம். இப்போ எல்லாருமே என்னன்னா
ஒர்க்கிங், அப்போ மாற்றி வைக்கணும், அந்த பாத்திரம் யூஸ் பண்ணணும், இத்தனை பாத்திரம் யூஸ் பண்ணணுன்ற டென்ஷன் வந்து இந்த சர்டிஃபைடில் கிடையாது. இந்த இதில் கிடையாது. ஓகே ஓகே. ரொம்ப தாராளமாக காலைல சமைச்சிட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு மிஞ்சினத்தை மட்டும் வேற எல்லாம் மாற்றி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுக்கலாம். சரி சரி சரி. ஆனால் இந்த இது வந்து நம்ம தாளிப்புக்கு இதுக்கு வச்சுக்கலாம், எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு 2 பேர் இருக்க ஃபேமிலிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாக வறுவல்லாம் பண்ணிக்கலாம், உருளைக்கிழங்கு வறுவல்லாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு வந்து ஃப்ளாட்டு கடாயின்னு சொல்லுவோம். ஆமாம். இது டபுள் ஹேண்டில். டபுள் ஹேண்டில். அதுலேயே பார்த்தீங்கன்னா ஹேண்டில் இல்லாமல் கேட்குறாங்க. ஹேண்டில் இல்லாமல். இதே ஃப்ளாட்டு கடாய் தான் இது. ஓகே. இதில் வந்து சாப்பாடு போட்டு நிறைய பேர் சாப்பிட்றாங்க. சாப்பாடு போட்டு சாப்பிட்றது கரெக்ட். அதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த ஹேண்டில் இல்லைன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட லாங் ஹேண்டில் கேட்குறாங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர். நல்ல கைப்பிடி இருக்கு, நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து ஃபிளாட் இதுதான். லாங் ஹேண்டில் வேணா லாங் ஹேண்டில் கிடைச்சிரும், டபுள் ஹேண்டில் வேணா டபுள் ஹேண்டில் கிடைச்சிருது. ஹேண்டிலே வேணாம் நினைக்கிற கஸ்டமருக்கு ஹேண்டில் இல்லாம வாங்கிக்கலாம். சோ நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா இவ்ளோ வெரைட்டிஸ் இருக்கு. ஓகே ஓகே. ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி இது பாருங்க, பால் காய்ச்சறதுக்கு, ரசம் வைக்கிறதுக்கு ஹேண்டில் இல்லாம நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குல்ல. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா டீ போடணும்னா ஹேண்டில் வச்சு வேணும். ஹேண்டில் வச்சு வந்து இதோ ஹேண்டில் வச்சிருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். இதுல வந்து நம்ம தயிர் கூட போட்டு வச்சுக்கலாம். தயிர் போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். நம்மளுக்கு வந்து இதுல சாப்பிடுறது மூலமா இந்த டைஜஷன் பிரச்சனை எல்லாம் வருது. சின்ன பிள்ளைங்களுக்கே இப்ப பாத்தீங்கன்னா செரிமான பிரச்சனை குளறலாம் இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்குமே இது போட்டுக்கலாம். ஆமா. அதே மாதிரி எங்க அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, ஹமீது பிறந்தப்ப சளி பிடிச்சா இது பண்ணா வெத்தலை அந்த என்ன பண்ணுவீங்கம்மா, வெத்தலை ஓமம் இதெல்லாம் போட்டு நம்ம கொடுக்குறோம். அது என்ன செரிமானத்தை இது பண்ணும்போது எங்க அம்மா கிட்ட வெங்கல சங்கு வச்சிருந்தாங்க எங்க அம்மா. அது பண்ணி அதுல தான் ஊத்தி விடுவாங்க அந்த டைஜஷன் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. அந்த வெங்கல சங்கு இருந்தா கொடுங்க, நாங்க ரெடி பண்ணி வச்சிடுறோம். நிறைய பேர் கேட்பாங்க. சரி 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 சரி. அடுத்து நான் வரவேல வர பண்ண கொண்டு வரேன். அந்த வெங்கல சங்கு கொஞ்சம் கொடுங்க. ஓகேப்பா ஓகேப்பா. என்னப்பா சூப்பரா இருக்கு. ஆப்போசிட்டிமா நல்லா வெயிட்டா இருக்கேப்பா. இப்படி ஒரு திக்னஸ் உள்ள சட்டியே நான் அப்பதான் பாக்குறேன். நல்லா இது வந்து நம்ம டிசைன் பண்ணது. ஓகே ஓகே. அதனால உங்களுக்கு எங்கேயுமே நீங்க கண்டிப்பா தான் பார்த்துருக்க மாட்டீங்க. நிச்சயமா பார்த்துருக்க மாட்டேன். இவ்வளோ வெயிட்டா இருக்கு. இதுல நல்லா குக் பண்ண மாதிரி நல்லா உங்களுக்கு வந்து நின்று வேகும். அதாவது அடிப்பிடிக்காது. கண்டிப்பா கண்டிப்பா நல்லா இதா இருக்கு. நல்லா சூப்பரா இருக்குப்பா. ரொம்ப நல்லா கைப்பிடியோட ஹேண்டோட இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இது ஆப்பம் பேன்ல இப்ப மெதுவா எங்களுக்கு என்ன சொன்னாங்க, வெங்கலத்துல வாங்குறாங்க ஆனா புடிச்சு சுத்த கஷ்டமா இருக்குன்னாங்கல்ல, அதனாலதான் ஹேண்டில் போட்டோம். அதுக்கப்புறம் இது வந்து சர்டிஃபைட் பிரான்ஸ். இது வந்து பித்தளையில கொடுத்துருக்கோம். ஏன்னா இது மூடி வந்து மூடியிலே நம்ம பிரான்ஸ் கொடுத்தோம்னா ரேட் இன்னும் ஹை ஆகும். அதனால என்ன பண்ணிட்டோம், பித்தளையில மூடி கொடுத்துட்டு உள்ள வந்து ஈயம் பூசிட்டோம். அப்ப என்ன இருக்குன்னா இப்ப வேர்த்து நம்மளுக்கு தண்ணி உள்ள போனாலும் எந்த பிரச்சனையுமே இல்ல. சோ ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இது டிசைனே வந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை அனலைஸ் பண்ணி நாமளே டிசைன் பண்ணது. பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்ல இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தி கிடைக்கும். இதோட பலனும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு. ஆமா, ஆக்சுவலி இது ஷாலோ கடாயும் யூஸ் பண்ணலாம். ஆப்போ இல்லனா நம்ம கொஞ்சமா வதக்கிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். கடாயாவும் ரெண்டுக்குமே உதவிக்கிறோம். ஓகே ஓகே. ரொம்ப நல்லா இருக்கு. இது பனியார சட்டி. அம்மாடி அம்மா எவ்வளவு வெயிட், சரியான வெயிட்டுப்பா. இதெல்லாம் நம்ம ஒரு வட்டம் வாங்கி போட்டோம்னு வச்சுக்கோங்க, நல்ல தரமா நல்லா லாங்கா உழைக்கும். இந்த ஒரிஜினல் வெங்கலத்தைப்பா நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் காமிக்கும் போது நல்ல தலைமுறைகளுக்கு நல்லா உழைக்கும். இதுல வந்துமா எங்க கிட்ட நம்ம கிட்ட 7 குழி. ஆமா 7 குழி. 7 குழி. இது வந்து 9 குழி. 9 குழி 2 இருக்கு. அதுல வந்து ஃபிளாட் பாட்டம். ஃபிளாட் பாட்டம். இது வந்து இது 9லயே ஃபிளாட் பாட்டம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிளாட் பாட்டம் இல்லாம இருக்கு. சோ இது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியா வரும். ஃபிளாட் பாட்டம் வந்து கொஞ்சம் வெயிட் தூக்கி பாருங்க. சரியான வெயிட்ப்பா. நல்லா இது வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியா இருக்கும். கொஞ்சம் வெயிட் கம்மியா, கொஞ்சம் லைட்டா. சோ ஃபிளாட் பாட்டம் வேணும், கொஞ்சம் ஹெவியா வேணும்ன்றவங்க இது எடுத்துக்கலாம். கொஞ்சம் வெயிட் கம்மியா வேணும்ன்றவங்க இது எடுத்துக்கலாம். ரெண்டுமே வந்து உங்களுக்கு பியூர் பிரான்ஸ்ல வருது. நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர். இதுல வந்து நம்ம என்னப்பா செய்யலாம், இதுல சூப்பரா இருக்கு. நல்லா எவ்வளவு ஷைனிங்கா, நல்லா ஒரே எந்த ஒரு இது இல்லாம ஃபினிஷிங், நல்லா ஃபினிஷிங்கோட நல்லா அதா இருக்கு. இதுல என்ன பால் காய்ச்சலாமா? பால் பொங்கல் ரைஸ் டெய்லி வச்சுக்கலாம். இது வந்து முதல்ல வந்து நாங்க இது மட்டும் தான் வச்சிருந்தோம், பொங்க பானை. இது வந்து பருப்பு உருளின்னு சொல்றது. ஆமா, பருப்பு. இப்ப வந்து வாய் கொஞ்சம் அகலமா இருக்கும். இது வந்து நம்மளுக்கு வந்து யூசுவலா என்னன்னா அந்த பொங்கல் டைம்ல எக்ஸாக்டா இது பண்றதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. இப்ப வந்து நம்மளுக்கு பால் காய்ச்சி
காய்ச்சிக்கிறனோ மல்டியா ரெண்டுமே ஒரே மெட்டீரியல் தான், மெட்டீரியல் தான், ஷேப் தான் வேற, ஷேப் தான் வேற. ரெண்டும் ஒரே மெட்டீரியல் தான். ஆமா. கலவை எல்லாமே அந்த சர்டிபிகேஷன் எல்லாமே ஒண்ணுதான். இது வந்து வாய் அகலமா இருக்கும், இது வந்து இதுவா இருக்கும். சோ இது வந்து நம்மளுக்கு பால் காய்ச்சி டெய்லி பால் காய்ச்சறதுக்கு, தண்ணி சூடு பண்றதுக்கு, குழம்பு வைக்கிறதுக்கு கூட இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சா நல்லா இருக்கும். ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. இது எல்லாமே நம்ம சர்டிபிகேட். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹண்டி சூப்பர். முதல்ல வந்து நம்ம கிட்ட சர்விங் ஹண்டி தான் இருந்தது. நல்லா அடுக்கோட நல்ல சைஸ் வாரி வச்சிருக்கீங்களா, அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. இது வந்து சர்விங் ஹண்டி. இது வந்து பாத்தீங்கன்னா சர்விங் இல்ல, முதல்ல நாங்க சர்விங் ஹண்டி தான் வச்சிருந்தோம். சரி, வெறும் சர்வ் பண்ணிடலாம், அதுல குக் பண்ண முடியாது, அதுவும் கான்சால வச்சிருந்தோம். இந்த தடவை வந்து இந்த சர்டிஃபைட்ல குக் அண்ட் சர்வ், இதுலயே சமைச்சு அப்படியே சர்விங் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் கிரேவி எல்லாம் இதை வச்சா சூப்பரா இருக்கும். கொஞ்சமா அப்படியே நம்ம இத வந்து நம்ம இது குக்கிங் பண்ணிக்கலாம், அது இதெல்லாம் நம்ம சர்விங் பண்ணிக்கலாம். பூடியுமே பிரான்ஸ் நல்லா இருக்கு, வெயிட்டா இருக்கு, நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும், ரொம்ப எலிகண்டா இருக்கும். வீட்ல நம்ம டேபிள் எல்லாம் அப்படியே சைஸ் வாரி அப்படியே எந்த சைஸ் வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். எங்க கிட்ட இந்த லாஸ்ட் சைஸ் வந்து ஃபாஸ்ட் மூவிங். ஆமா இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகலாம். ஏன்னா வந்து நம்ம குக் அண்ட் சர்வ்ன்றப்போ எவ்வளவு வெயிட், குக் அண்ட் சர்வ்ன்றப்போ நமக்கு இந்த சைஸ் இருக்கும்போது நல்லா ஃபாஸ்ட் மூவிங், இது டக் டக் டக்னு எடுத்துடுவாங்க. இது என்னதுப்பா? அதே தான் பருப்பு உருளி காமிச்சேன்ல, அதுல சின்ன சைஸ். ஓகே ஓகே. இப்போ நீங்க வந்து இந்த இதுலயும் பாத்தீங்கன்னா ரெண்டு சைஸ், ரெண்டு சைஸ். இதுலயும் ஸ்மால் அண்ட் இது நம்ம ஃபேமிலி சைஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணலாம். நம்ம தண்ணி கூட டெய்லி தண்ணி குடிச்சுக்கலாம், நல்லா இருக்கும் டெய்லி இதுக்கு. சோ இது எல்லாமே சர்டிஃபைட் முடிஞ்சிருச்சுமா. இப்போ நமக்கெல்லாம் நிறைய நியூ ஐட்டம்ஸ் வந்திருக்கு. பித்தளையிலேயே பாத்தீங்கன்னா இந்த தடவை பாருங்க, நீங்க லாஸ்ட் டைம் கேட்டீங்க, நான் இத கேட்டேன், இது தூக்கி பாருங்க எவ்வளவு வெயிட். எப்பயுமே நான் என்ன நம்மகிட்ட ஒரு ஸ்டீல்ல இருந்துச்சா, பிணையும் போது என்ன டொடக்கு 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 டொடக்குன்னு சவுண்ட் கேட்கும். இதுதான் நான் கேட்டேன், இப்ப வந்திருக்கா. சரி சரி, மாவு பிணையறதுக்கு, சப்பாத்தி மாவு பிணையறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆமா, அது மட்டும் நம்ம வீட்டுல சப்பாத்தி மாவு பிணையறோம். நிறைய பேர் வந்து சாமி அபிஷேகம் பண்றாங்கல்ல, அத நடுவுல வச்சு சாமி அபிஷேகத்துக்கு கூட இது வாங்கிட்டு போறாங்க. சரி, நம்ம வந்து ஒண்ணுக்கு லான்ச் பண்றோம், ஆனா மக்களுக்கு தேவை வேறையா இருக்கு. அப்ப சாமி அபிஷேகத்துக்கு நடுவுல வச்சு இது பண்ணீங்கன்னா, இப்ப நம்ம மத்த இடத்துல வச்சு பண்ணும்போது கீழே எல்லாம் சிந்துது இல்ல, அப்ப அவங்களுக்கு பூஜை கிளீன் பண்றதுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி வச்சு பண்றாங்க. இதுல நம்ம கிட்ட 3 சைஸ் இருக்கு. ஸ்மால், இது அதுக்கு அடுத்து லாஸ்ட் தாம்பாலம், அடுத்து நல்ல வெயிட்பா. இந்த தாம்பாளத்தை எல்லாம் கொடுத்தாக்க கல்யாணத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு திரும்ப வாங்காம வர மாட்டாங்க, ஏன்னா அவ்வளவு வெயிட். திரும்ப வந்து இதெல்லாம் அப்படியே இருக்கும். அதே மாதிரி பிணையும் போது டொடக் டொடக்குன்னு சவுண்ட் கேட்காது. ஆமா, நல்ல வெயிட்டா இருக்கு. ஒரு வட்டம் வாங்கி போட்டாலும் நம்மளுக்கு நல்ல லாங் உழைப்பு கிடைக்கும். ஆமா, பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த தாம்பாளம் எல்லாம் ஒருத்தவங்க வீட்டுக்கு போனா திரும்ப வராது, அப்படியே மறந்துடும். இதெல்லாம் கொடுத்தா திரும்ப கேட்டு வாங்கிடுவாங்க. இது நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன், நல்லா கிடைச்சிருச்சு. இதுல நான் எடுத்துக்கிறேன். அடுத்து இது ட்ரே சூப்பர். 4 சைஸ் ட்ரே. இது வந்து 2 கப்பு, இது வந்து 3 கப்பு, 4 கப்பு, 6 கப்பு, மொத்தம் வந்து இதுல வந்து 4 சைஸ். சரி சரி சரி, 4 சைஸ் இருக்கு. ஃபுல்லா டிசைன். இதுவும் பாருங்க வளையவே வளையாது, வெயிட் பாருங்க நல்லா இருக்கு, நல்லா வெயிட்டா இருந்தா கொஞ்சம் கூட எதுவுமே இது இருக்காது, லேசா இல்ல. ஒரு வட்டம் நம்ம வாங்கி போட்டாலுமே தரமா இருக்கும், அப்படியே கிடக்கு பாருங்க, ஒரு ஷேக்கிங் கூட இருக்காது. பொருள் நல்லா தரமா இருக்குப்பா. நம்ம கிட்ட என்னமா பொருள் வந்து மக்கள் வந்து ஒண்ணே கேக்குறாங்க, தரமா வேணும்னு கேக்குறாங்க. தரமா இருந்தாவே உங்களுக்கு லாங் லைஃபா உழைக்கவும் செய்யும். நம்ம வாங்கி போட்டது வந்து நம்மளுக்கு வந்து வேஸ்ட் ஆகல, தரமா இருக்கு, லாங்கா உழைக்குதுன்னு அதே ஒரு ஹாப்பியா இருக்கும், மனசே ஹாப்பியா இருக்கும். நான் இது வந்து எங்க அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான். எங்க அம்மா வந்து சின்ன பிள்ளைல வந்து எவ்ரி தீபாவளிக்கு போய் இது எடுப்பாங்க, பாத்திரம் வாங்கி போடுவாங்க. எங்க அம்மா ஒரு பாத்திரமுமே வந்து லைட் வெயிட்டா எதுவுமே எடுக்க மாட்டாங்க, எல்லாம் வெயிட்டா தான் எடுத்து வைப்பாங்க. ஏன்னா எங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, பாத்திரம் என்ன அடிக்கடியா வாங்க போறோம், ஒரு முறை வாங்க போறோம் அப்படின்னு. எனக்கு அது அப்படியே பழகி பழகி நம்ம கடைக்கு லான்ச் பண்றது கூட அந்த வெயிட்டோட தான் லான்ச் பண்றேன். இதுப்பா இது என்னது? அஞ்சரை பெட்டி. ஐயோ எவ்வளவு டிசைன் அழகா இருக்கு பாத்தியா, சூப்பர் சூப்பர்ப்பா, நல்லா இருக்கு. ஒரு கப்லயுமே நம்ம டிசைன் கொடுத்துருக்கோம் பாருங்க, இங்க பாருங்க. ஆமா ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு, அழகா இருக்கும். இல்ல தாராளமா 50 கிராம் பிடிக்கும், தாராளம். ரொம்ப நல்லா இருக்கு. இது மாதிரி நம்ம வாங்கி வச்சு வீட்டுல வச்சாவே இதே
மனம் வந்து ரொம்ப ஹாப்பியா ஒரு இருக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி. பாசிட்டிவா இருக்கும், நல்லா மைண்ட் வந்து நல்லா பாசிட்டிவா இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு நல்லதா இருக்கும். பாருங்க போன தடவை வரும்போது இவ்வளவு கிளாஸ் கலெக்ஷன்ஸ் இல்ல, இந்த தடவை பாருங்க கிளாஸ்ல எவ்வளவு கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம். கிளாஸ் ஓகே ஓகே. இது வந்து வெங்கலம் தானே, பியூர் வெங்கலம் தானே. இது வந்து பியூர் வெங்கலம் மாடலா வச்சிருக்கீங்க. அது இந்த இது வந்து செம்பு டைப் கொஞ்சம். அதே மாதிரி நாங்க ஒருத்தவங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தோம். இந்த மாதிரி கிளாஸஸ் வந்து இந்த கல்யாணத்துக்கு இதுக்கெல்லாம் நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கெல்லாம் வந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப இதா இருக்கு. சூப்பரா போகுது. நம்ம போன வருஷம் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து எக்கச்சக்கமான பேருக்கு கார்பரேட் கிஃப்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆமா ஆமா, நிறைய பேருக்கு கார்பரேட் கிஃப்டிங் தீபாவளி கொடுத்தீங்க பார்த்தேன். நிறைய பேருக்கு போச்சு. ஆமா, கிளாஸ்லயே நிறைய டிசைன் இருக்குப்பா. நம்மளுக்கு எந்த டிசைன் வேணுமோ நம்ம அந்த மாதிரி வாங்கிக்கலாம். அதே மாதிரி பூஜாவுடைய இதுவும் இருக்கு. நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கு, நம்மளுக்கு பூஜாவுடைய இதுவும் கிஃப்ட்டும் கொடுக்கலாம் நல்லா. அதே மாதிரி ஸ்பூன் இருக்குப்பா, ஸ்பூனு, கத்தி, இந்த ஸ்போக்கு இதெல்லாம் இருக்கு. இதுவும் நம்ம கிஃப்டிங் வச்சுக்கலாம், இல்லை வீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வீட்டுக்கு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்க, இது செம்ம ஃபாஸ்ட் மூவிங். எங்ககிட்ட ஆல்மோஸ்ட் ஸ்டாக் அவுட். இந்த வீடியோ போகும்போது கூட இந்த ஸ்டாக் இருக்குமான்னு தெரியல. சப்பாத்தி டப்பா. ஓப்பா, சப்பாத்தி டப்பாவா? ஓகே, சரி சரி சரி. உள்ளுக்குள்ள வந்து நம்ம துணி ஃபுல்லா மரம். வெளியில வந்து அந்த மரம் ஃபேட் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம வந்து பேக் பண்ணிட்டோம், லேமினேட். மூடி வந்து பித்தளையில ஆன்டிக் ஃபினிஷ். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அது உள்ளே வந்து உங்களுக்கு இந்த டாங்கும் வந்துரும். என்ன வந்துரும்? டாங்கு நம்ம சப்பாத்தி எடுத்து வைக்கிறதுக்கு. சரி சரி, இது நல்லா நியூ மாடலா இருக்கு, நல்லா இருக்கு. ஸ்டாக் அவுட் இவ்வளவுதான் இருக்கு. அப்படியே ஒரே பீஸ் தான் இருக்கு. ஓஹோ, மேபி வாங்கி வைங்க. ஆமா, வந்துட்டு இருக்கு ஸ்டாக். மேனுஃபேக்சரிங்ல இருக்கு. இதெல்லாம் நியூவா இருக்கறனால டக்கு டக்குன்னு வாங்கிடுவாங்க. ஆமா ஆமா, மேனுஃபேக்சரிங்ல இருக்கு. ஆனா செம்ம ரெஸ்பான்ஸ். இது வீடியோ போடும்போது இது ஸ்டாக்ல இருக்குன்னு எனக்கு தெரியல. சரி, வந்துச்சுன்னா இது ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாம் இதா இருக்கு. என்னப்பா, அம்மிக்கல் வச்சிருக்கீங்க, ஆட்டுக்கல் வச்சிருக்கீங்க, சூப்பரா இருக்கு. சைஸ் வாரி வச்சிருக்கிறீங்க. ஆமா ஆமா, இதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு, வருங்கால பிள்ளைகளுக்குலாம் இப்ப இது தெரியாது. இது வந்து இதுல வந்து நம்ம அவ்வளவு அரைச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட், அவ்வளோ ஒரு ஹெல்தி. நம்ம உடம்புக்கு நல்ல எக்ஸசைஸ் செஞ்ச மாதிரி இருக்கும். அது என்ன சைஸ் வாரி வச்சிருக்கீங்க இது? ஆமா, இதுல வந்து நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால், இந்த நோட் புக் அம்மின்னு சொல்லுவோம். இது என்னது கல்லு? நோட் புக் அம்மி. நோட்டு புக். இந்த பாருங்க, இது வந்து நோட் புக் அம்மின்னு சொல்றது. ஜஸ்ட் அப்படி நோட் புக் மாதிரி அப்படி வச்சுக்கலாம். நோட் புக் அம்மின்னு சொல்றது. இது வந்து நம்ம பெருசாலாம் அரைச்சிக்க முடியாது. கொஞ்சம் மிளகு சீரகம் தட்டிக்கலாம், அந்த மாதிரி சின்னதா பண்ணிக்கலாம். மருந்து இருந்து உரசிக்கலாம், மஞ்சள் இது பண்ணிக்கலாம். சின்னதா தான் பண்ணிக்க முடியும். ரசம் தட்டிக்கலாம். சின்னதுக்கு ஆரம்பத்துக்கு இது தாராளமா போதும், ரொம்ப ஈஸியா இருக்கும். இது இதுல நம்ம கிட்ட அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த குழவி கொத்தி இருக்கவே இருக்காது எதுலயுமே. இது வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்றதுதான் குழவி கொத்துறது. நம்ம வீட்ல எல்லாம் குழவியும் கொத்தும், இதுவும் கொத்தி இருப்போம். கரெக்டா? இப்ப வரது எல்லாமே குழவி கொத்தி வர்றது கிடையாது. இது மட்டும் தான் கொத்தி குடுக்குறாங்க. இந்த குழவி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொத்தி வாங்குறது. நம்ம வந்து என்ன, நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங்னால நம்ம தான் கொத்தி வாங்குறோம். இப்ப இது குழவி கொத்துனா நம்மளுக்கு அட்வான்டேஜ் என்ன சொல்லுங்க? 2 அரசல் தான் டப்புன்னு அரைச்சிடலாம். இதே குழவி கொத்தலைன்னா நம்மளுக்கு ரொம்ப நேரம் கை வலிக்கும். அதே மாதிரி இங்க வந்து நமக்கு சின்ன ஸ்டாண்ட் கொடுத்துருக்கோம்ல, வைங்களேன். ஆமா, ஸ்டாண்ட் இருக்கு. நல்ல ஒரு ஐடியா, நல்ல ஒரு டக்குன்னு நின்னுக்கு. ஆமா, இப்ப இங்க வச்சு நான் பண்றேன் பாருங்க. இப்போ இது இந்த பின்னாடி கேப்பே செவரே இல்லன்னா கூட நம்ம இத முடிச்சிட்டு அப்படி பட்டிக்கலாம். ரொம்ப அழகா போய் நின்றுக்கிறோம். அது போய் அங்கிட்டு விழுகும், இது பண்ணணும்னு இது பண்ணல. இது இன்னொன்னு நல்லா சேஃப்டியா இருக்கு. இன்னொன்னு என்ன பண்ணுவாங்க, இது நம்ம வீட்ல இந்த பிரச்சனையை தான் நான் சால்வ் பண்ணேன். நம்ம என்ன பண்ணுவோம், இங்கக்குள்ள ஒரு சின்ன கல்லு கொடுத்து நிப்பாட்டுவோம். அந்த குழவி திரும்ப இங்கிட்டு உருளு. அப்ப இப்ப முன்னாடி கல்லுல பழைய அம்மி இருந்துச்சுல, அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இங்கக்குள்ள ஒரு கல்லு கொடுத்து நிப்பாட்டுவோமா, திரும்ப இது உருண்டு வராம இருக்கிறதுக்கு. இப்ப இந்த இடத்துல நம்ம ஸ்டெப் கொடுத்துட்டனால இந்த இடத்துல உங்களுக்கு போய் அப்படி நின்றுக்கிறோம். இங்கிட்டும் உருளாது, இங்கிட்டும் உருளாது, அப்படி நல்லா டக்குன்னு நிக்கும். இது இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இது நோட் புக் அம்மி. அடுத்த சைஸ் வந்து இந்த சைஸ் உங்களுக்கு. இதுல அந்த சைஸும் நோட் புக் கம்மியில தான் வரும். நோட் புக்ல 2 சைஸ் இருக்குமா? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நார்மல் சைஸ்ல வந்துரும். இந்த கீழே வந்து இந்த மாதிரி இந்த பாருங்க ஸ்டெப் கொடுத்துருக்கோமா, இது வந்து உங்களுக்கு நல்லா வெயிட்டா இருக்கும், கொஞ்சம் நல்லா கிரிப்பாவும் இருக்கும். இதுல நம்ம வந்து அரைச்சுக்கலாம் எல்லாமே.
இது கொஞ்சம் பூண்டு சட்னி, கொஞ்சமா தேங்காய் சில்லு தட்டிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இதுல எங்க கிட்ட 4 சைஸ் இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் சைஸ், இது அதுக்கு அடுத்து, இது அதுக்கு அடுத்து, இது பெருசு. இது வந்து நல்ல பெரிய பெரிய ஃபேமிலி இருக்காங்கன்னா எல்லாமே குழம்பு இளம்பு மசாலா இசாலா எல்லாம் அரைச்சுக்கலாம். ஆமா, ஆனா எங்க கிட்ட வந்து இந்த சைஸ் இருக்கு பாருங்க, இது ஃபாஸ்ட் மூவிங். இது இந்த சைஸ் வந்து கடகடன் போகும். ஏன்னா இது வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ் வச்சிருக்காங்கல்ல, தனி வீடு, அவங்க தான் இது வாங்குவாங்க. இது வந்து உங்களுக்கு அபார்ட்மெண்ட்குள்ளேயே பின்னாடி இந்த சர்வீஸ் ஏரியாலாம் இருக்குல்ல, அதுலயே வந்துரும். இது நோட்புக் அம்மை வந்து புதுசா இப்பதான் கல்யாணம் ஆயிருக்காங்க, கொஞ்சமா செஞ்சுக்கிறோன்றவங்க இது எடுத்துப்பாங்க. சோ நம்மள இந்த எல்லாமே இருக்கு. இந்த இது எல்லாமே ஏன்னா நம்ம கிட்ட வீட்டுல இருக்கிறது வந்து கிரானைட் அம்மி, நம்ம வீட்டுல இப்ப வச்சிருக்கிறது. இது வந்து கருங்கல். அந்த கருங்கல்லே வந்து பாத்தீங்கன்னா இது பாருங்க சைஸ் வரை ஆட்டுக்கல். நம்மளுக்கிட்ட இந்த மாதிரி இதெல்லாம் எங்க வீட்டுல இருக்கு, இருந்துச்சுல, இப்ப இருக்கு, இன்னும் இருக்கு. இது யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஆமாமா, இது இந்த ஆமா. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஆட்டுக்கல்ல இது பாருங்க சின்னது. இது நல்லா கொஞ்சமா லைட்டா இடிச்சுக்கிறதுக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளா இருக்கும். இடிச்சுக்கலாம். அம்மியை விட இப்ப ஆட்டுக்கல் நிறைய வாங்குறாங்க, இடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்குல்ல. ஆமா, ஈஸியா வாங்குறாங்க. இது அதுக்கு அடுத்து பூண்டு சட்னி இதெல்லாம் கொஞ்சம் இடிச்சுக்கறணும்னா இது இடிச்ச சட்னி பண்ணுவாங்கல்ல, அதுக்கு இதுல ஆட்டிக்கலாம். அடுத்து இங்க இருந்து ஆரம்பிக்குது பாருங்க, இதுல இருந்து அப்படியே சைஸ் பெருசு, அடுத்து இந்த சைஸ், அடுத்து இது, அடுத்து இது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு அரைப்படி கல்படி போட்டு நல்லா ஆட்டிக்கலாம். சோ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 8, 10, 12. இது வந்து 12லயே 2 சைஸ். இது வந்து கொண்டப்படி, இது வந்து ஸ்டீல் பொடி. அடுத்து ஸ்டீல் பொடியில 14. இத்தனை சைஸ் இருக்கு நம்ம கிட்ட. இது கொண்டப்படியில ஒண்ணு இருக்கு. ஆமா, இது கொண்டப்படி ஒண்ணு இருக்கு. சோ இது வந்து மத்ததுல வந்து சின்ன ஆட்டுக்கல். இவ்ளோ ரேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது, நம்ம கிட்டதான். சரி. அதாவது இது வந்து நம்மளுக்கு இது பாரம்பரியமா அப்படி யூஸ் பண்ணிட்டு வர இது வந்து. இதனால நம்ம இது செய்யறதுனால நம்ம உடம்புக்கும் எக்ஸசைஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட், எல்லாமே ஒரு டேஸ்ட், ஹெல்தி எல்லாம் இதுலயே வந்துரும் கண்டிப்பா. இன்னொன்னு இப்போ ஒர்க்கிங்கா இருக்கவங்க கூட டெய்லி ஆட்டுறது கிடையாது. டெய்லி ஆட்டுறது இல்ல, ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாள் இதுல பண்ணி கொஞ்சம் குழம்பு வைக்கலாம். ஸ்பெஷல் டேஸ்ல பண்றாங்க இதுல. அதே மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் குக் வச்சிருக்காங்க, அவங்களுமே நம்ம ஆட்ட சொல்லிட்டோம்னா பெஸ்ட் ஆயிரும். நம்மளுக்கு வந்து உடம்புக்கு நல்ல ஒரு கண்டிப்பா இதுல வந்து நல்ல பெனிஃபிட் இருக்கு. நம்ம உடம்புக்கும் நல்ல ஹெல்தி கிடைக்கும். இதனால சாப்பிடறதுனால ஒரு டேஸ்டும் நல்ல ஒரு ரொம்ப ரொம்ப டேஸ்ட் கிடைக்கும். அதான் மெயின். இப்ப நம்மளுக்கு இந்த ஆட்டுக்கல்ல பெஸ்டா இல்ல நம்ம இதே இதுல கிரானைட்டும் வச்சிருக்கோம், அது பெஸ்ட்? கிரானைட் நான் காட்டிட்டு சைஸ் எல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு, அதுக்கப்புறம் எது பெஸ்ட்னு சொல்றேன். இங்க பாருங்கம்மா, இதுதான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய கிரானைட். இதுல நம்மகிட்ட 3 சைஸ் இருக்கு, ஸ்மால், மீடியம், லார்ஜ். இது வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம நோட்புக் அம்மி இருந்துச்சுல, அதுல அது மாதிரி இல்ல சீரகம் மிளகு தட்டிக்கிறதுக்கு கொஞ்சமா இது பண்ணிக்கிறதுக்கு இது வச்சுக்கலாம். நல்லா அரைச்சு யூஸ் பண்ணா இந்த 2 சைஸ். ஆமா. இப்ப என்னன்னா கிரானைட் அம்மியா, இந்த கிரானைட் அம்மியில என்ன கேட்பாங்க, இதை நம்ம உள்ள ஒட்டி இருக்கோமான்னு கேட்பாங்க. இது கருங்கல்லு, இது ஒட்டி இருக்கோமான்னு கேட்பாங்க. இது அப்படி இல்ல, இது ஃபுல் பீஸ் கிரானைட். ஃபுல் பீஸ் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கிரானைட். இது ஃபுல் கிரானைட் பீஸ்ல நம்ம அம்மி பண்ணிருக்கோம். ஓகேவா? இதுலயுமே நான் முதல்ல சொன்ன மாதிரி இங்க கொத்தி இருக்கும். அப்ப 2 அரை தான் அரைஞ்சிரும். ஒரு 4 இழு இழுத்தாம முடிஞ்சிரும். அதே மாதிரி திரும்ப இது வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணேன். நம்ம வீட்டுல இருக்க அம்மி இந்த குழவி வந்து அகலமா இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தப்ப என் கை பாத்தீங்கன்னா உள்ள 2 தடவை மாட்டுச்சு. ஆமா, அப்படி வச்சு அரைக்கும் போது கை 2 தடவை மாட்டுச்சு எனக்கு. இதுல வந்து நல்ல கேப் இருக்கு. கரெக்டா? ஆமா. அப்ப நம்ம கஸ்டமைஸ் பண்ணேன். ஏன்னா அப்ப நிறைய இடத்துல இந்த இது வந்து சைஸ் குறையுது. நம்ம வீட்டுல யூஸ் பண்ணிட்டு இருக்க வரைக்கும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி அந்த மாதிரி இருக்காது போலன்னு. ஆனா அப்போ வெளியில போய் ஒரு தடவை யூஸ் பண்ணும்போது கை மாட்டுச்சு உள்ள. கை முன்னாடி மாட்டி இருக்கு, அதுதான் வலிக்கும் சமயம். அப்போதான் சரி இந்த கஸ்டமைஸ். நீங்க 3லயுமே பாருங்க, நல்ல கேப் இருக்கும். அம்மிக்கு வெளியில தான் இருக்கும் குழவி. ஓகேவா? அப்ப இதுல வந்து கை மாட்டுறதுக்கு சான்ஸே கிடையாது. இந்த பாருங்க, இது ஈஸியா இருக்கும். வெளியதான் இருக்கு.
நல்லா இப்படி இழுத்து திரும்ப சுருட்டி விடுங்க. இழுத்து சுருட்டி விட்டோமா அழகா போயிட்டு வரும். இதுலயும் நம்ம ஸ்டெப் கொடுத்துருக்கோம். சோ திரும்ப போயிட்டு நம்ம திரும்ப அழகா நின்றுக்கிறோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயம் நம்ம கஸ்டமைஸ் பண்றோம். இப்ப அதுலயே பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட ஆட்டுக்கல்லு சைஸ் வாரி எல்லாமே எல்லா சைஸும் இருக்கு. இதுவுமே ஃபுல் பீஸ் கிரானைட். ஃபுல் பீஸ் கிரானைட். இந்த ஒற்றை வேலை எல்லாம் நம்ம பண்றதே இல்லம்மா, எல்லாமே ஃபுல் பீஸ் கிரானைட். அதே மாதிரி இந்த இடத்த வந்து ரஃப் ஃபினிஷ். அப்ப நம்மளுக்கு திரும்ப சீக்கிரமா ஆடிடும். இப்போ நீங்க கேட்டீங்கல்ல எது பெஸ்ட்னு. ஆமா, இப்ப நீங்க பெஸ்ட்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே நல்லா சூப்பரா அரைக்கும், ரெண்டுமே லைஃப் உழைக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதாகாது. அதாவது நம்ம போனாலும் சரி அது வீட்டுக்குள்ள கிடக்கும். இன்னும் கிடக்கதான் செய்யும். ஆமா, சோ அது அப்படியே தான் இருக்கும். ஆனா ஒரு அட்வான்டேஜ் அந்த இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம மஞ்சள் இதெல்லாம் வச்சு அரைக்கும் போது அது வந்து கலர் மாறும். அந்த நம்ம போக போக அந்த பழசு ஃபினிஷிங் வரும். பழசு ஃபினிஷிங் வரும். இது வந்து உங்களுக்கு ஷைனிங் பண்ணனால அது அப்படியே நல்ல ஃபினிஷிங்கோட அந்த இதோட அப்படியே இருக்கும். ஷைனிங்கோட நம்ம கிரானைட் கிச்சன் கிரானைட்டுக்கும் இதுக்கும் மேட்சிங் ஆயிடும். இப்போ அதனால நியூ கிச்சன் மாடுலர் கிச்சன் எல்லாம் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இந்த ஆர்டிகல் தான் பிரெஃபர் பண்றாங்க நிறைய. சோ இது வந்து இப்ப நல்லா ஃபாஸ்டா போகுது. சோ ரெண்டுக்குமே பெனிஃபிட்ஸ் ஒண்ணுதான். இதோடது வந்து கலர் மாறாது, ஷைனிங்கா நல்லா லுக்கா இருக்கும். அது வந்து கொஞ்சம் நாள் படும்போது கொஞ்சம் பழைய லுக் வந்துரும். அவ்வளவுதான். மத்தபடி ரெண்டுமே ரெண்டுக்கும் ஒரே பெனிஃபிட்ஸ் தான். இது பாருங்க கல்வம். இப்போ வந்து செம்ம ட்ரெண்டிங்கா இருக்குது இந்த ஐட்டம் தான். அதேதான். இது வந்து என்னன்னா இஞ்சி இதெல்லாம் தட்டிக்கிறதுக்கு தான். பூண்டு, இஞ்சி, ஏலக்காய் எல்லாம் தட்டிக்கிறதுக்கு தான். டீக்கு இஞ்சி எல்லாமே நம்ம இதுலயே தட்டிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா அகலமா இருக்குல்ல, மருந்து உரசிக்கலாம். ஆமா, சோ அது இப்ப இந்த கல்வமும் இருக்கு, கிரானைட்லயும் இருக்கு, கருங்கல்லையும் இருக்கு. இந்த பாருங்க நல்ல திருகை இருக்கு. இந்த திருகையை வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து அந்த காலத்தில் ஃபுல்லாக திருகையில தான் நம்ம வந்து கோதுமை, இப்போ நம்ம வந்து ரவா கோதுமை உப்புமா செய்யணும்னா இந்த இதை வந்து திருகையில் போட்டோம்னா நல்லா இதில் சுற்றினோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ரவையாயிரும். அதே மாதிரி தான் பாசிப்பயிறு நம்ம கிச்சடிக்கு இதில் போட்டு நம்ம அந்த பாசிப்பயிரை நல்லா போட்டு அரைக்கும் போது கரெக்டாக இருக்கும். நல்லா கிச்சடியும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த திருகையில் அரைச்சி சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். சரிம்மா, இப்போ நீங்க பாத்தீங்கல்ல நிறைய நியூ கலெக்ஷன்ஸ், எப்படி பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ரொம்ப பிடிச்சிருப்பா. நான் என்ன சொல்றேன்னா எப்பவுமே நீ வந்து தரமான பொருளை சேல் பண்ணு, அது மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த தரமான பொருள் முக்கியமா தான் அவங்களுக்கு உண்மையில ஒரு பாசம் உண்டாகி கஸ்டமர் வந்து வாடிக்கை வந்துகிட்டே இருப்பாங்க. கண்டிப்பா. ஏன்னா இது எப்பவுமே ஒரு பாலிசி தானே, நம்ம எப்பவுமே தரமான பொருள் கொடுக்கணும். எங்க அம்மாவுமே எப்பவுமே அதை இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. சோ எனக்கு ரொம்ப ஹாப்பி இன்னைக்கு எங்க அம்மா கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் காட்டினது உங்க கூட ஷேர் பண்ணது வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பி. ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய டைம் வந்து கிடைக்காதுல்ல. சோ அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த கடையில காட்டலாம், இன்னும் நிறைய இருக்கு. சோ அடுத்த வீடியோஸ் பார்க்கலாம். நைட்டு பார்க்கலாமா? நைட்டு காட்டுங்க. இப்சா உங்களுக்கு காட்டுறாலாமா நிறைய ஐட்டம் அடுத்த வீடியோல? அடுத்த வீடியோல இப்சா தான்.